யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சகோதரன் வாசிக்கும் பொழுது நம்ம எல்லாம் இணைந்து ஒரு மனதோடு கூட அந்த வார்த்தையை கவனிப்போமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வசனத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். அவர் யாருக்கு செய்கிறார்? அவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தம் கொண்டு இன்றைக்கு நம்மை ஒரு சிறு கூட்டமாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை திருப்பி பாருங்க. உண்மையிலேயே இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 31:19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு, தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யாருக்கு செய்வாரா? அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு நம்புகிறவர்கள், ரெண்டு கூட்டம். பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு யோசேப்பு சொன்னா, இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உலக மனிதர்கள் பார்க்கல, அப்பா பார்க்கல, உடன் பிறந்தவங்க கூட இல்லை, ஆனா கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் பயந்து கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம்னா என்ன தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். ரொம்ப சிம்பிள். கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பயப்படுறதுனா என்ன? கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்புகிறதுனா என்ன? கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். வித்தியாசம் தெரியுதா? ஒரே வார்த்தை தான், ஆனா வித்தியாசம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். காரணம், அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. இங்க வந்திருக்கிறவங்களுடைய கண்கள் இதுவரைக்கும் பார்க்காமல் இருக்கலாம், நீங்க காதுகளினால கேட்காமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஆமென். அது எப்படிப்பட்ட நன்மை? பெரிய நன்மை. ஆராய்ந்து முடியாது, அவ்வளோ பெருசு, எண்ணி முடியாது அத்தனை நன்மைகள். ஹல்லேலூயா. கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட எண்ணி பார்த்தா கூட ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார் என்று நீங்க இந்த வருஷத்தின் இறுதியில அல்லது இந்த மாதத்தின் இறுதியில நம்ம சொல்ல போறோம். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். அப்ப எது தீமை, எப்படி நடக்கணும், எந்த வழியில நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமான வழியில எப்படி நடக்கணும் என்பதை அறிந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகிறவர்கள் தான்
கர்த்தருக்கு பயப்படுகிற கூட்டம். ஆமேன். 128ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். 128ஆம் சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்ன செய்வாங்க தெரியுமா? அவருடைய வழிகளில் நடப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய வழிகளில் நடப்பார்கள் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறதோ, வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில நடப்பார்கள். அதே போல சங்கீதம் 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 112:1. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருப்பான். ஆமேன். பிரியமாயிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறதா? இல்ல, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, இதையுமே எப்படி வெறுத்து விட வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் எப்படி வாழ வேண்டும் என்று சரியான பாதையில நடக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மை. ஆமேன். ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம பேதுருடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பேதுருவை குறித்து முதலாவதாக சொல்லப்பட்டது லூக்கா 5ஆம் அதிகாரம். அதை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். கெனசரேத்து கடல் அருகே ஆண்டவர் நின்ற பொழுது நிறைய ஜனங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி கர்த்தரை நெருக்கினார்கள். அந்த நேரத்தில் சீமோன் பேதுரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெறுமையான படகோடு காலியான வலையோடு, அந்த வலையை ஒண்ணுமே கிடைக்கல, முழுவதும் பிரயாசப்பட்டாச்சு, பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கல, அப்படியே உட்கார்ந்து வலையை அலசி கொண்டிருக்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய படகை எனக்கு கொஞ்சம் கொடு, தேவனுடைய வசனத்தை நான் போதிக்க வேண்டும். உடனே கொடுத்து விட்டான். கொடுத்து ஆண்டவர், நான் நினைக்கிறேன் எவ்வளவு நேரம் ஆண்டவர் வசனத்தை போதிச்சார்னு தெரியாது, கண்டிப்பா சில மணி நேரங்கள் அவர் போதித்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். அப்போ சீமோன் பேதுரு அந்த வசனத்தை கேட்டிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா வசனத்தை கேட்டிருப்பார். எல்லா ஜனங்களும் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. வசனத்தெல்லாம் கேட்டுக்கொண்டு விட்டு ஆண்டவர் நினைக்கிறார், நான் இந்த ஊழியத்தை செய்வதற்கு காரணமா இருந்த இந்த சீமோன் பேதுருவை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் நினைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பேதுருவே, நீ என்ன செய், இந்த படகை ஆழத்தில் கொண்டு போய் போடு, உனக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும். உடனே அவனுடைய இருதயத்துல எண்ணம் என்ன வந்தது? நான் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், எனக்கு தெரியாதா ராத்திரி போனாதான் மீன் கிடைக்கும், பகல்ல போனா எங்க மீன் கிடைக்கும், மீனெல்லாம் அடியில போயிடும். ராத்திரி போனா மீன் என்ன செய்யும்? மேல இருக்கும், வலையை வீசினோடனே கிடைக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டா கூட ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சான். அதை கூட சொன்னான். ஆனா ஒன்னையும் நினைச்சான், இவ்வளோ நேரம் தேவனுடைய வசனங்களை கேட்டுட்டு இருந்தோம், ஆச்சரியமான வசனங்களை அவர் சொல்றாரே, இப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் பார்ப்போமே என்று நினைத்து அந்த பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, முழுவதும் பிரயாசப்பட்டால் ஒன்றும் கிடைக்கல, ஆனா உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன், ஆழத்துக்கு போகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வலை கிழியத்தக்கதாக மீன்களினால் கர்த்தர் நிரப்பினார். ஆமென். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டுடைய படகையும் எடுத்துட்டு வந்து 2 படகு நிரம்புற அளவுக்கு, அந்த அளவுக்கு கர்த்தர் மீன்களால் நிரப்பினார். ஆமென். காரணம் என்ன? அது வரைக்கும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த அவனுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாச்சு. கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், ஏனென்றால் நான் அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒவ்வொரு நாளும் இதை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் கேட்குறோம், இங்கே கேட்குறோம், டிவியில் கேட்குறோம். எத்தனையோ பேர் இதை பேசியாச்சு. ஆனால் இன்னும் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளோ காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார், வேதத்தை வாசிக்கும் போது உணர்த்துகிறார்.
ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் உணர்த்துகிறார். இரவு நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் எத்தனை காரியங்களை நம்ம விட்டு விலகி இருக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம செய்யாமல் இருந்திருக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம், இன்னும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, என்னுடைய வருமானம் இன்னும் பெருகலை. எவ்வளோ வருமானம் வந்தாலும் அந்த மாத கடைசியில் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, எங்கே போச்சுனே தெரில. ஆகாய் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் திரளாய் அறுத்து கொண்டு வந்தாலும் எல்லாம் என்ன செஞ்சிருது, பொத்தலான பையில போட்டது போல போயிடுது. பொத்தலான பையனா என்ன அர்த்தம்? கீழே ஓட்டை இருந்துச்சுன்னா எவ்வளவு பணத்தை போட்டாலும் அது எங்கே போச்சுனே தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மிக மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அதைவிட மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறது முக்கியம் கிடையாது, இங்க வந்து பிரசங்கங்களை கேட்பது முக்கியம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை செய்ய முடியும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எனக்கு கிருபை தாங்க. எனக்கு உமக்கு பயப்படுகிற பயம் எனக்கு தேவை. நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளின்படி நான் நடக்கும் பொழுது என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க என்று நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். இந்த இடத்துலையும் வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கேயும் பார்க்கிறோம், அங்க குறைவுபட்டது. என்ன குறைவுபட்டது? திராட்சை ரசம். கல்யாண வீட்டில் குறைவுபட்டது. ஆனா கர்த்தர் சாதாரண தண்ணீரை கர்த்தர் ரசமாய் மாற்றினார். ஆமென். ஒரே ஒரு காரியம்தான், கீழ்ப்படிந்தார்கள். அப்போ கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்முடைய சாதாரணமான வாழ்க்கை தான். நம்முடைய சாதாரணமான வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். தண்ணிக்கு நிறம் உண்டா? நிறமே கிடையாது. ஆனா திராட்சை ரசத்துக்கு அழகான நிறம். ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மலரச் செய்வார். ஆமென். அவ்வளோ கலர்ஃபுல்லா கர்த்தர் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்மளை பார்த்தாலே எல்லாரும் தேவன் பக்கம் திருப்பப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வைப்பார். அதே மாதிரி தண்ணிக்கு ஏதாவது ஸ்மெல் உண்டா? வாசமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா திராட்சை ரசத்துக்கு மிகுந்த வாசனை. அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது சாதாரணமான ஒண்ணுமே வாசனை இல்லாத நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனை வீசக்கூடிய மக்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் அதை குடிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா ஒண்ணுமே இல்லை. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை தான் நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பொருளாதாரத்துல அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஒன்றை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு நான் பயப்பட வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய கட்டளைகளின்படி வாழணும். கர்த்தர் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ உடனே நான் அதை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அப்படி கீழ்ப்படிந்து வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பாத்திரங்களாக
கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் பெரிய நன்மை. பெரிய நன்மைன்னா என்ன தெரியுமா? நம்ம மட்டும் வச்சு அனுபவிக்கிறது பெரிய நன்மை கிடையாது. அதை நிரம்பி வழிஞ்சி மற்றவங்களுக்கும் போகுது பாருங்க, அதுதான் பெரிய நன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். 31ஆம் சங்கீதத்தில், உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, யாருக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வைக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும். அப்ப பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். இப்பொழுது கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை நம்புதல் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை விசுவாசித்தல். ஹல்லேலூயா. மனுஷனை நான் நம்ப மாட்டேன், என்னுடைய தாளந்துகளை நம்ப மாட்டேன், என்னுடைய திறமைகளை நம்ப மாட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தை நான் நோக்கி பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரையே நம்புவேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் பேரில் இருக்கும். ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய நன்மையை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்ய போகிறார். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை செய்து முடிக்கத்தான் போகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியம், சிம்பிள் காரியம்தான், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 15:22 சகோதரன் வாசிக்க கேட்போமா? இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த சம்பவம், கானானிய ஸ்திரீயை குறித்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அவள் திடீரென்று ஒரு நாள் கேள்விப்படுகிறாள், இயேசு என்ற ஒரு மனிதர் நிறைய அற்புதங்களை செய்கிறார். அவள் முதலாக கேள்விப்படுகிறாள். ஏனென்றால் அவள் கானானிய ஸ்திரீ, யூத ஸ்திரீ கிடையாது, இஸ்ரவேல் குடிகளில் உள்ள ஒரு மனுஷி கிடையாது. அவள் ஒரு புறஜாதி பெண், கானானிய ஸ்திரீ. அவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் கேள்விப்படுகிறாள், இயேசு அற்புதங்களை செய்கிறவர் இந்த வழியில வரப்போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு ஒரு ஆசை, அவளுக்கு ஒரு வேதனை இருந்தது. என்னன்னா, அவளுடைய மகள் கொடிய வேதனையினால அவள் ரொம்ப கஷ்டப்படுகிறாள், பிசாசினால அலக்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாள். அப்போ அவளுக்கு கண்டிப்பா நிறைய மந்திரவாதிகள்கிட்ட போயிருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிருப்பாங்க. எதுவுமே நடக்கலை என்று சொன்ன உடனே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று அவள் சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் யாரு? தாவீதின் குமாரன், தாவீதுடைய குமாரன். அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பா அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் நம்பிக்கை. அதனால அவள் நோக்கி கூப்பிடுகிறாள். கூப்பிட்டா ஏசப்பா என்ன செஞ்சாரா? அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையும் சொல்லலை, அமைதியா போயிட்டு இருக்கார். அப்போ அமைதியா போனோன்னு இவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவர் என்ன பெரிய தாவீதின் குமாரனா, கூப்பிட்டு அற்புதம் செய்வார்னு சொன்னாங்க, ஆனால் நான் எவ்வளோ கத்தி கூப்பிடுறேன், சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு யோசித்திருக்கலாம். அதனால விசுவாசம் அவளுக்கு குறைந்து போயிருக்கலாம். ஆனால் அவளுக்கு விசுவாசம் குறையலை. அடுத்த வசனத்துல சீஷர்கள் சொல்றாங்க, இவள் தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாளே. அப்ப அவ என்ன செய்யல? ஒரு முறை கூப்பிட்டுட்டு விட்டுறல, திரும்ப திரும்ப பின்னாடியே வர்றா, கூப்பிட்டுட்டே வர்றா, பின்தொடர்ந்து சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே வருகிறாள். சீஷர்கள்லாம் என்ன சொல்றாங்க? பாவம், இவ்வளோ கூப்பிடுறாளே, கொஞ்சம் அற்புதம் செய்யுங்களேன், ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே, தொடர்ந்து கூப்பிடுறா. அப்பவும் ஆண்டவர் என்ன செய்யல? அவர் என்ன சொல்லிட்டார்? நான் இவளுக்காக அனுப்பப்படவில்லை என்று சொல்லிவிட்டார். நான் இந்த கானானிய மக்களுக்காக அனுப்பப்படவில்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுகிறார். உடனே அவள் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்களேன், ஆண்டவரே. சொல்லுங்க,
ஆண்டவர். இதுவரைக்கும் என்ன சொன்னா? தாவீதின் குமாரனே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக அனுப்பப்படவில்லை என்று சொன்ன உடனே இவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவரை நம்ம ஆண்டவரா ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா அவர் அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள பெருகிற்று. உடனே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவரே என்று கூப்பிட்ட உடனே ஏசப்பாக்கு கொஞ்சம் மனசு இளகி இருக்கணும். ஆனாலும் இவளுடைய விசுவாசம் உண்மையான விசுவாசமா என்று கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது. இப்போ யோசித்து பாருங்களேன், நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்க, பதிலே வரல. எத்தனை நாள் ஜெபிப்போம்? 2-3 முறை ஜெபிப்போம். பின் தொடர்ந்து இவள் கூப்பிட்டது போல 2-3 முறை கூப்பிட்டுருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவோம்? அவருக்கு சுத்தம்னா தரட்டும், இல்லைன்னா போட்டோம், அவ்வளோதான். அந்த ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். விசுவாசம் கிடையாது. 2 முறை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவருக்கு பதில் கொடுக்கல, அவ்வளவுதான். ஆனால் இவள் பாருங்க, திரும்ப தொடர்ந்து கூப்பிடுகிறாள். சரி சரி, அதையும் மீறி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாம் நாய்க்குட்டி, உனக்கு கிடையாது, கர்த்தரை நம்புறவங்களுக்கு தான், கர்த்தருடைய வேதத்தை ஊழியம் செய்கிற பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம் நம்ம? சரி, ஊழியக்காரங்களை செஞ்சுட்டு போங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? நாய்க்குட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு, நாய்க்குட்டின்னா என்ன, ரொம்ப கீழே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார் அவளை. ஆனா கூட அவளுடைய விசுவாசம் குறையலை. அவள் சொல்லுகிறாள், உண்மைதான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான். ஆனா நாய்க்குட்டி என்ன செய்யும்? மேசையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு துண்டு விழாதா, ஒரு சின்ன அப்பம் விழுந்துராதா, ஒரு சின்ன கொஞ்சம் சோறு விழுந்துராதா, ஒரு சின்ன எலும்பு அவங்க சாப்பிட்டுட்டு போட்ட ஒரு சின்ன எலும்பு விழாதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது போல அந்த சின்ன ஒரு துணிக்கு எனக்கு போதும், நீங்க அற்புதம் செய்யுங்க அவங்களுக்கு, அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு விழுந்தா போதும், எனக்கு அற்புதம் கிடைக்கும் ஆண்டவரே அப்படின்னு அவள் விசுவாசத்தோடு கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஆமென். ஆண்டவரே, நீங்க அவங்களுக்கு மாதிரி அவ்வளோ பெரிய அற்புதம் செய்யணும்னு கூட நான் கேட்கலப்பா, நீங்க உங்க பார்வைப்பட்டா போதும், நீங்க மற்றவங்களுக்குலாம் அற்புதம் செஞ்சுட்டு அது நிரம்பி வழியறதுல ஒரு சொட்டு கீழே விழுந்தா போதும், அல்லது நீங்க ஒரே ஒரு தொடுதல், என்னை தொட்டா, என் பிள்ளையை தொட்டா போதும் என்று இவளுக்குள்ளே ஒரு விசுவாசம். பரவாயில்ல, நான் நாய்க்குட்டியா இருந்துட்டு போறேன், நான் யூத பெண்ணாக இல்லாமல் இருந்தது என்னுடைய தப்பு கிடையாது, என்னுடைய பெற்றோருடைய தப்பா இருக்கலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தேவை உங்க அந்த பிள்ளைகளுக்கு வைத்த ஆசீர்வாதத்திலேருந்து சிதறி விழுகிற, மீதியா விழுகிற, இல்லைன்னா அவங்க சாப்பிட்டுட்டு கீழே போடுற அந்த மீதி துணிக்க எனக்கு போதும், அது எனக்கு அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. அந்நேரமே வேதம் சொல்லுகிறது, 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28. அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென், ஹல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பெரிய விசுவாசம் என்று சொல்லி அவளுக்கு பெரிய நன்மையை கர்த்தர் செய்தார். ஆமென், பெரிய காரியத்தை செய்தார். ஆனா அவளை பாருங்க, விடாம பிடித்து கொண்டாள், ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டாள், ஆண்டவரை பிடித்து கொண்டாள். ஆண்டவரை, சின்ன ஒரு துண்டு போதும்பா, ஒரு வார்த்தை போதும்பா, ஒரே ஒரு பார்வை போதும், ஒரு டச் போதும் அப்படின்னு கேட்டதுனால பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டாள். ஆமென். இதுவரைக்கும் நீங்க எந்தெந்த ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து அல்லது சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்க இங்க வந்திருக்கலாம், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியும் அற்புதமே நடக்கவில்லையே என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், திரும்ப 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 கர்த்தரை நோக்கி கூப்பிட 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 கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அற்புதங்களை செய்வார். நீங்க பைபிள் வாசிக்கும் போது மேசையிலிருந்து விழுகிற ஒரு துண்டு போல நமக்கு கிடைக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க.
உங்களுக்கு கர்த்தர் போடுகிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்யும். நான் கூட்டத்துக்கு போகும் பொழுது நீர் ஆண்டவரே என்னோடு பேசுனீரே, அந்த வசனத்தின்படி அந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதம் செய்யும்னு விடாம பிடித்தா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு குருடன் வழியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த வழியில ஆண்டவர் போகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனும் இவளை மாதிரி தான் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி. மற்ற மனுஷர்கள்லாம் சொல்றாங்க, நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்னதான் கத்துனாலும் அவர் கேட்க முடியாது, அவர் போய் கொண்டிருக்கிறார், அவர் பெரிய ராஜா, நீ தொந்தரவு பண்ணாது என்று சொன்ன பொழுது அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மனுஷங்களாம் அடக்கலாம், ஆனா அவன் அதுக்கு அடக்குமுறைக்கு கவலைப்படலை. அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், இயேசுகிட்ட எனக்கு கூப்பிடுற அந்த சத்தம் கேட்டா போதும், அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஒருவேளை சில சமயம் நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் கேட்காதது போல இருக்குதே, பதில் கொடுக்காதது போல இருக்குதே. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்து வருகிறேன், ஒவ்வொரு நாளும் சுகத்தை எதிர்பார்த்து வந்து நிற்கிறேன், ஆனா சுகம் கிடைக்கலையே, அற்புதம் கிடைக்கலையே நீங்க நினைக்கலாம். ஆனா கூப்பிடுறத நிறுத்தாதீங்க, பின்தொடர்கிறதை நிறுத்தாதீங்க. ஆண்டவரேன்னு பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க. 2017 கூப்பிட்டதை விட 2018 அதிகமாய் கூப்பிடுங்க. விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட போறீங்களோ, விசுவாசிக்க போறீங்களோ, விசுவாசத்தோடு அவரை கூப்பிட போறீங்களோ, கர்த்தர் உங்கள் மேல ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு சுகமளிக்கும் வல்லமையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தடைகளை கர்த்தர் தகர்த்து போட்டு பாதைகளை எல்லாம் நேராக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவளுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய அதிசயமா இருந்தது. இதே போல இன்னொரு பெண், மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்படுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு பயங்கரமான வியாதியினால பிடிக்கப்பட்ட இந்த பெண், இவளும் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இவங்கெல்லாம் ஒரு நாள் தான் கேள்விப்பட்டாங்க, உடனே ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. ஆனா நம்ம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? டெய்லி அவரை பத்தி கேள்விப்படுறோம், டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், டெய்லி அவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இல்லை. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. என்ன சொல்றோம்? எங்கள் நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு ஆண்டவரே, உலர்ந்து போச்சு ஆண்டவரே, இனிமே நீங்க எங்களுக்கு அற்புதம் செய்வீங்களா? நம்பிக்கையே இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. இனிமே உங்க சித்தம் ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு அற்புதங்களை செய்யும். ஆமென், நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. இவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்த பெண் பாத்தீங்கன்னா, 12 வருஷமா சரீரத்தில் உபத்திரவம், வேதனை, பெரிய பாடு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்து 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 கொஞ்சம் கூட, சற்றாயிலும் கொஞ்சம் கூட சுகமே கிடைக்காமல், ஆனா ஒன்னே ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவ்வளோ ஆஸ்தியும் கரைஞ்சி போச்சு, அவ்வளோ செல்வமும் கரைஞ்சி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரமான ஒரு நிலம், சரீரத்துல பலவீனம், பொருளாதாரத்துல வறுமை, அடுத்தது தாங்க முடியாத பாரம். 12 வருஷம்னா எவ்வளோ கஷ்டம். 12 வருஷம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடந்திருக்கா. திருமணமானவளா இருந்தா, திருமணமானவளா இருந்த கணவன் என்ன செஞ்சிருப்பாரு? எட்டி கூட பார்த்திருக்க மாட்டார். திருமணமாகாத பெண்ணா இருந்தா திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனுஷரால எல்லாரால கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருது. என்ன விசுவாசம்? அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும். ஆமென். இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், ஒரு ஓரத்தை ஆகிலும் தொட்டா போதும், கர்த்தர் எனக்கு அற்புத சுகம் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லையா? விசுவாசம் உள்ளத்துல வந்துச்சு. அப்படியே நான் தொடுவேன் வஸ்திரத்தை தொடுவேன், ஆண்டவரே இங்க வாரோம் அப்படின்னு கேட்டாளா? இல்ல, அவள் எழுந்து போனாள். ஆமென். விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தை கிரியையில கொண்டு வந்தாள். நேரா புறப்பட்டு போனாள். எவ்வளோ கூட்டம் சுத்தி இருந்துச்சு. கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை என்னது? வஸ்திரத்தின் ஓரம். இயேசுவை தொடணும்னு அர்த்தம் இல்லை, இயேசு கிடத்துல போய் முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு நான் விரும்பல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவ்வளோ பலவீன சூழ்நிலையில கூட எழுந்து நடந்து இயேசுவின் பக்கம் வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்தோடு தொட்டாள். அந்நேரமே உடனே சுகம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விசுவாசம் இருக்கு, நம்ம பேரெல்லாம் விசுவாசிகள் தான். ஆனா அந்த விசுவாசத்துல தடுமாற்றம் வந்து விடுகிறது. அந்த விசுவாசத்துல அவ்விசுவாசம் கலந்து விடுகிறது. அந்த விசுவாசத்துல ஒரு சோர்வு வந்து விடுகிறது. அந்த விசுவாசத்துல ஜபம் குறைந்து போய் விடுகிறது. எவ்வளோ ஜோமணி என்ன பிரயோஜனம்? எவ்வளோ போட்டு கண்ணீர் வடித்து என்ன பிரயோஜனம்? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்ய நினைக்கிறார், செஞ்சுட்டு போட்டு. நிறைய நேரத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வேதனை சூழ்நிலை நேரத்தில். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே அற்புதங்களை உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதிசயத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை நமக்காக கர்த்தர் உண்டு பண்ணி விட்டார். நாம் அதை எப்பொழுது சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அவரை நம்பும் பொழுது. ஹல்லேலூயா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் போதும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தால் போதும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நான் இருந்தா போதும், எனக்கு அற்புதம் கிடைக்கும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த பெண்ணை தொட்டது. கர்த்தர் கேட்கிறார், திரும்பி பார்த்து, யார் என்னை தொட்டது? இவன் நடுங்கி வந்து சொல்றா, உம்முடைய வஸ்திரத்தை தொட்டா போதும்னு நினைச்சேன், அதே போல தொட்ட அற்புதம் நடந்தது என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து அதுதான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அவ்விசுவாசத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. சோர்வை நீக்கி போடுங்க. ஜப குறைவை எடுத்து போடுங்க. வேத வாசிப்பு குறைவை எடுத்து போடுங்க. உதாரணமா நான் சொல்றேன், பைபிள் எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவுதான் விசுவாசம் பெருகும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப வசனத்தை எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவு ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வோம். இவள் அறிந்து கொள்வதற்கு இவளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. கானானிய ஸ்திரீக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு பைபிள் கையில இருக்கு, அவரை பத்தி நம்ம நிறைய அறிந்திருக்கிறோம். ஆனா சில காரியங்கள்ல இன்னும் நமக்கு விடுதலை இல்லை. சில காரியங்கள்ல நமக்கு இன்னும் அற்புதங்கள் நடக்கல. சில காரியங்கள்ல நமக்கு இன்னும் பரிபூர்ண சுகம் கிடைக்கல. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் காலையிலிருந்து. இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். ஆமென். எனக்காக சுகத்தை, ஆரோக்கியத்தை அவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். என்னுடைய வேலையெல்லாம் என்ன? நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சீஷர்கள் அன்னைக்கு கேட்டாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது மார்க் 11ஆம் அதிகாரத்துல, கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும், நீங்க மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது அப்படியே நடக்கும்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலையே, நடக்க மாட்டேங்குதே. மலையை பார்த்து கேட்கல, சின்ன கல்லை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் பேருந்து போ, நடக்க மாட்டேங்குதே. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற அவரும் ஆவல் உள்ளவராக தான் இருக்கிறார். ஆனால் ஒன்னே ஒன்று, கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தரை நம்பணும், அவ்வளவுதான். ரெண்டே காரியங்கள் தான். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அன்னைக்கு மரியாளுக்கு கர்த்தர் சொன்னார், அதே போல லாசருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளுக்கு விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் அவளுக்கு நிறைவேறும் என்று சொன்னார். அந்த வார்த்தை விசுவாசித்தாள். அவள் எல்லாருக்கும் இரட்சகராகிய, உலக இரட்சகராகிய இயேசுவை சுமக்கிற ஒரு தாயாக மாறினாள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, என்னென்ன சுகத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க, எந்தெந்த ஏரியாவில் சுகத்தை எதிர்பார்க்கிறீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அந்த கானானிய ஸ்திரியை போல, இயேசுவே தாவீதின் குமாரனே என் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்போமா? இறங்கும் ஆண்டவரே என்று கேட்போமா? கர்த்தர் மகிமையான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், நம்ம ஆராய்ந்து பார்த்தா கூட எவ்வளோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எண்ணி எண்ணி பார்த்தா கூட ஐயோ எண்ண முடியலையே. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் என் வாழ்க்கையில. இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, அப்பா உங்களுக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படி ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்புவ ஆண்டவரே. நீங்க அப்படியே சொல்லிருங்க ஏசப்பாவை பார்த்து, உங்களை நம்புறேன், உங்களுக்கு கீழ்ப்படிவேன், உங்களை நம்புறேன், உங்களுக்கு கீழ்ப்படிவேன், உங்களுடைய வார்த்தைகளை வாசிப்பேன், அதன்படி நடப்பேன். நீங்க சொல்லிருங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திர தொங்கலால் அன்றைக்கு தேவாலயம் நிரம்பினது போல இன்னைக்கு தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் நம்ம மேல பட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு சுகமளிக்கும் வல்லமை, ஒரு அதிசயத்தை செய்கிற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை உருவாக்கும்படி, நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படி ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி அசைவாடும் ஆவியானவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை விசுவாசத்தோடு ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி பாருமே.
வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. சூரா பால ஷபா பாபா பாபா. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, நாவின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ரிபா லபா ஷபா கபா ரிக ரபல மௌரியான். வல்லமை உண்டு. இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை ஊற்றுவீராக. சத்துருவின் கிரியைகளை எதிர்க்கிற ஒரு வல்லமை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை. ஆரோக்கியம் உண்டாவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, கற்பத்தின் கனி உண்டாவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, புதிய வாசல் திறக்கப்படுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே, இரத்தம் பிள்ளைகள் மேல விழட்டும் அப்பா, இரத்தம் விழட்டும் அப்பா, விழட்டும் அப்பா. நீங்கள் அறியாத ஒரு பலன் இப்பொழுது இறங்கி இருக்கிறது. உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய சரீரத்தை கர்த்தர் புதிய உறுப்புகளை தந்திருக்கிறார். ஹாஸ்பிட்டல் இருக்கிற தகப்பனாரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சோர்ந்து போகாதீங்க. சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உம்மை துதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கரங்களை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. Ah
கர்த்தர் தொட்டு இருக்கிறாரே, உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறாரே, உங்க வீட்டுல ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து விட்டாரே. அப்படியே ஆண்டவரை மனதார நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. உடைய உள்ளத்துல எவ்வளோ சந்தோஷம், சந்தோஷம் பொங்கி பொங்கி கொண்டு இருக்கிறதே. ஒரு புதிய பலன். நீங்க கைகளை அசைத்து பாருங்க, உங்களுடைய கால்களை ஆட்டி பாருங்க. ஒரு புதிய பலன் இப்பொழுது இருக்கிறது. இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க கூட கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. உடைய எல்லை முழுவதும் ஒரு சமாதானம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட போராட்டத்தின் வழியாய், குழப்பத்தின் வழியாய் நீங்க இன்றைக்கு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகி விட்டது. விடுதலையின் ஆவியானவர் நமக்குள்ளே கடந்து வந்து விட்டார். விடுதலை கொடுத்து விட்டார். சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதங்களை செய்து விட்டீரே நன்றி, அதிசயங்களை செய்து விட்டீரே நன்றி, விடுதலை கொடுத்து விட்டீரே நன்றி, சுகத்தை தந்து விட்டீரே நன்றி, பாதைகள் திறக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்துல நம்மோடு கூட இணைந்திருக்கிறவர்களுக்காகவும், நம்மிடத்துல ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும், கடிதம் எழுதின ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடிதம் எழுதின ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அப்பா, உங்களை நம்பி கடிதம் எழுதினாங்களே, அவர்கள் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஆண்டவரே டெலிபோன் மூலமாக, ஆண்டவரே நேர்ல வந்து, இப்பொழுது இணையதளத்தின் மூலமாக இங்கு வந்து யார் யார் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தார்களோ அற்புதங்கள் நடப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய கட்டுகளை உடைத்து போட்டு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே ஐஸ்வர்யத்தினால நிரப்பி சமாதானத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர், எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டீரே, எங்களோடு கூட பேசினீரே, எங்களை பலப்படுத்தினீரே. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.